கன்ஃபியூஸ். ஏன் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். ஓகே, 4வது பொருளுரை நம்ம படிச்சிருக்கோம். இந்த பொருளுரையுடைய விளக்கத்தை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். நல்ல வேளை நீங்க யாராவது போன் பண்ணீங்க. ஒரு மாதாஜி போன் பண்ணாங்க, எனக்கு நேம் வரல, நம்பர் தான் வந்தது. போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். சரி, நாமளே மாறி லிங்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு இந்த லிங்க்ல வந்தேன். ஆக்சுவலா தாமத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னாக்க, நாம ரொம்ப சுலபமா பகவானுடைய நாமத்தை அங்க சொல்லலாம் அப்படிங்கறதுதான். கடைசியில வந்து அவர் விதுரர் வந்து ஹரித்வாரத்துக்கு வரார். ஹரித்வாரத்துல மைத்ரேயரை சந்திக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த பொருளுரையில பிரபுபா சொல்றார் அப்படின்னாக்க, தாமத்துக்கு போற நம்ம வெறும் அந்த புனித தீர்த்தங்களை குளிக்கிறதுக்காக மட்டும் போக கூடாது. அங்க வந்து தூய பக்தர்களை தேடி அவங்க கிட்ட நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும குடிக்கிறதுக்காக மட்டும் ஒரு புனித ஸ்தலத்துக்கு செல்லக்கூடாது. நம்மள பல பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, நம்ம குளிக்கிறதுக்காக போகணும் அப்படிங்கிற புனித நீராடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சோ அதுக்காக மட்டும் நம்ம வந்து போகக்கூடாது. நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்களை தேடி போய் அவங்க கிட்ட இருந்து கிருஷ்ணரை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பா சொல்றார், எல்லா நாட்கள்லயுமே யார் இருக்காங்க அப்படின்னாக்க, எல்லா நாட்கள்லயுமே ஏமாத்துறவங்க இருக்கத்தான் இருக்காங்க. அதனால யார் வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஓகே, இப்ப எல்லாரும் இருக்கோம். சோ இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் உதிரி பூ கொண்டு வாங்க, பகவத்கீதை புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அழகா அகிலா மாதாஜி வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா அந்த பேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க எல்லாம் வந்து பக்தி வினோத் தாக்கூரை பத்தி நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஸோ அதனால பக்தி வினோத் தாக்கூருக்கு நம்ம இன்னைக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, அந்த உங்ககிட்ட இருக்கிற பூவை 3ஆ பிரிச்சுக்கிறீங்க. 3 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. 3 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கையில ஒரு 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 செட் ஆஃப் பூவை எடுத்துக்கோங்க. 2 பூ இருந்தாலும் சரி, 4 பூ இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பூவை கையில எடுத்துக்கோங்க. பகவத்கீதை புஸ்தகத்துல இந்த குரு பரம்பரா மாத்தி அழகா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி குரு பரம்பரால பக்தி வினோத் தாக்கூரார் இருக்கிற அந்த பேஜ் இருக்கு. பக்தி வினோத தாக்கூரார் அப்படின்னு அவருடைய பேர் எழுதி இருக்கும். அந்த பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க வந்து திரும்ப சொல்லுங்க. சொல்லிட்டு இது புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை நாம இப்போ அர்ப்பணம் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆச்சாரியர்களுடைய அவதார தினம், அவர்களுடைய திரோபாவ் மறைவு தினத்துல நாம செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு சேவை. புஷ்பத்தை எடுத்து 3 தடவை அவங்களுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய பிரணாமந்திரத்தை சொல்றது. சரியா? பிரணாமந்திரத்தை இப்ப நம்ம சொல்லுவோமா? நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே பௌரசக்தி ஸ்வரூபாய பானுகவராயதே ஏஷ புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. பக்தி வினோத் தாக்கூருக்கு கொஞ்சம் புஷ்பங்களை அர்ப்பணம் பண்ணிடுங்க. ஆச்சமனம் முடிஞ்சா பண்ணிக்கலாம், ஆச்சமனம் பண்ணிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. திரும்ப இன்னொரு செட்டு புஷ்பங்களை எடுத்துக்கோங்க. 3ஆ பிரிச்சிருந்தோம் இல்லையா, 2வது செட்டு புஷ்பங்களை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இதே பிரணாமந்திரத்தை நம்ம சொல்ல போறோம். நமோ பக்தி வினோதாய நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே பௌரசக்தி ஸ்வரூபாய பானுகவராயதே ஏஷ புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. புஷ்பத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது செட்டா வச்சிருக்கிற புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. நமோ பக்தி வினோதாய
नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय सर्वशक्तिमय रूपानुगवरायते रूपानुपरायते केशपुष्पाञ्जलि समर्पयामि पुष्पाञ्जलि समर्पयामि இப்போ அவருடைய பிரணாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். நமோ அப்படின்னாக்க நமஸ்காரம் பண்றோம், நம்ம அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பூக்களை அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதான் வந்து முறை. ஆனா இப்ப நம்ம எல்லாம் சேர்ல உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம், இப்படி உட்காந்துருக்கோம். அட்லீஸ்ட் வந்து அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அது என்னது? நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன். பக்தி வினோதாய, உங்களுடைய திருநாமம் என்ன? பக்தி வினோதர். பக்தி வினோதர் அப்படிங்கிற உங்க திருநாமம். சச்சிதானந்த நாமினே, நீங்க வந்து பகவானுடைய ஆனந்த சக்தியா நீங்க வந்து இருக்கீங்க. சச்சிதானந்த நாமினே கௌரசக்தி ஸ்வரூபாய. பக்தி வினோத் தாக்குரார் வந்து கௌரங்க மகாபிரபுவுடைய சக்தியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறார். அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு? ரூபானுக வராயத்தே. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ரூபானுக வராயத்தே. ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால தலைமை தாங்கப்படுற 6 கோஸ்வாமிகளுடைய வழிகாட்டலின் கீழ் அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவரும் பயிற்சி பண்ணி நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அதனால பக்தி வினோத் தாக்குரார் தான் ஆக்சுவலா சைத்தன்ய மகாபிரபுவா நமக்கு கொடுத்திருக்கிறவர் யாரு அப்படின்னா பக்தி வினோத் தாக்குரார் தான். அவருடைய கருணை இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சைத்தன்ய மகாபிரபு பத்தி தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நேத்தே ரொம்ப ஆச்சரியமா நம்ம வந்து பக்தி வினோத் தாக்குராரை பத்தி கொஞ்சம் பேசணும் இல்லையா? பக்தி வினோத் தாக்குரார் வந்து எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார ஸ்தலத்தை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பேசணும். சோ இல்ல அப்படின்னாக்கா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு பத்தியே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த நாள்ல இந்த பிரிட்டிஷ் காலத்துல என்ன ஆயிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள் வந்து முற்றிலும் மறைஞ்சு போயிருந்தது. அது மட்டும் இல்லாம அப்பசம்பிரதாயங்கள் தான் ரொம்ப பெருகி இருந்தது. அப்பசம்பிரதாயங்கள் தான் அதிகமா இருந்தது. 13 அப்பசம்பிரதாயங்கள் இருந்தது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீதா நகரி, தாக்கே பேக்கே என்னென்னவோ பேரு அந்த அப்பசம்பிரதாயங்களுக்கெல்லாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஆண்கள்லாம் பெண்கள் மாதிரி உடை அணிஞ்சு ஏதோ அந்த கோபியர்கள் மாதிரி நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பல தீய செயல்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உடை வந்து பெண்கள் மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான சகஜியர்கள் பாவத்துல அவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால அதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் அழிச்சார். அந்த அப்பசம்பிரதாயங்கள் எல்லாம் ஒழிச்சு சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை படித்தவர்கள், நல்ல உயர்குடியில இருக்கிறவங்க ஏத்துக்கிற மாதிரி பண்ணார். இல்லைன்னா சாதாரணமா இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறவங்க தான் சைத்தன்ய மகாபிரபுவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க தான் சைத்தன்ய அந்த மாதிரியான நிலைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள் அந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போயிருந்தது. ஆனா அவர் தான் எடுத்து தூக்கி நிறுத்தி அதை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை ஆங்கிலேயர்களும் ஏத்துக்கும்படி பண்ணார். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான உழைப்பு. அவருக்கு வந்து 2 மனைவிகள், 14 குழந்தைகள். நினைச்சு பாருங்க, கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து ஒரு ஆச்சாரியாரா வந்து செயல்பட்டார் பக்தி வினோத் தாக்குரார். அது மட்டும் இல்லாம பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குராரா நமக்கு கொடுத்தவர் பக்தி வினோத் தாக்குரார். அவருடைய பையன் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குரார். அவர் தான் நம்மளுடைய பிரபுபாதருடைய ஆன்மீக குரு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஆச்சாரியா, நிறைய சொல்லலாம் அவரை பத்தி. ஒரு சமயத்துல வங்காளத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த காலத்துல ஒரு போகஸான ஒருத்தர், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி, நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி பெண்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்போ பக்தி வினோத் தாக்குரார் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்ததுனால அவரை கைது பண்ணி அவரை சிறையில அடைச்சார். அப்போ அவரை வந்து மந்திர சக்தினால என்ன பண்ணாரு அப்படின்னா, உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, நீ என் மேல கை வச்ச அப்படின்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பயங்கரமான ஜுரம். அந்த நாள்ல எல்லாம் காய்ச்சல் வந்தாலே என்ன ஆயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க இல்லையா? நிறைய மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வீட்டுல ஜுரம், யாருக்கும் உடம்பு சரியில்லை. பக்தி வினோத் தாக்குராரே எழுந்திருக்கவே முடியல. ஆனா அவர் அன்னைக்கு போய் தீர்ப்பு கொடுக்குறார், இவனுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும். அவர் வந்து போய் கொடுக்குறாரு. அந்த உடம்பு முடியாம அவர் போய் வந்து அதை வந்து செய்யறார்.
ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் வந்து வரல. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாயா வித்தைகள்லாம் வந்து அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி ஒரு ஊருக்கு வந்து பக்தி வினோத் தாக்குராரும் அவருடைய மகனான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குராரும் போறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னாக்க ஆஹ் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து உள்ள போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. பேய்களுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் உள்ள போக மாட்டேங்கிறாங்க. அப்ப பக்தி வினோத் தாக்குரார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் முழுக்க அங்க உட்கார்ந்து பாகவதம் படிக்கிறார். அங்க உட்கார்ந்து என்ன பண்றார்? பாகவதம் படிக்கிறார். பாகவதம் படிச்சா கடைசியில அங்கேருந்து அந்த வீட்டுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பேய் வெளியில வருது. பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச அந்த பேய் வந்து பக்தி வினோத் தாக்குரார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் போன பிறவியில ஒரு பிராமணனா இருந்து நான் வந்து தவறுகள் செய்ததுனால நான் எனக்கு என்ன என்ன ஆச்சு, இந்த பேய் உருவம் கிடைச்சது. நீங்க பாகவதம் படிக்க சொல்லி எனக்கு இப்ப என்ன ஆச்சு, நான் வந்து இந்த பேய் உடல்ல இருந்து நான் வந்து இன்னைக்கு முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்குரார் காலில் விழுந்து அந்த பேய் வந்து முக்தி அடைஞ்சதை கண் முன்னாடி ஊர் மக்கள் வந்து பார்த்தாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியார், மகாபிரபுடைய அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிச்சவர். அவருடைய எழுத்து பணிகள் அப்படிங்கிறது அளப்பரியது. பக்திநாத் தாக்கூரோட டீச்சிங்ஸ் நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. பிரபுபாதருடைய பொருளுரைகள்ல இருந்து நம்ம வந்து பக்திநாத் தாக்கூரார புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நமக்கு வந்து அதுதான் சுலபமான வழி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பக்தி வினோத் தாக்கூரார் வந்து நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். அவருடைய டைம் ஷெட்யூல்லாம் அழகா போட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகா வந்து அவருடைய டைம் ஷெட்யூல் வந்து உலகத்திலே யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு டைம் ஷெட்யூல். அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார், எழுத்து பணிகளை செய்திருக்கார், சாஸ்திரங்களை படிச்சிருக்கார், அதுக்கப்புறம் கீர்த்தனங்களை கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அப்பசம்பிரதாயங்களை ஒழிச்சிருக்கார். வர்ற எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சிருக்கார். அந்த நாள்லதான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்தியா வந்து பிரிட்டிஷோட ஆட்சி கீழே இருக்கு. ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் ராஜாராம் மோகன் ராயோடைய இந்த இந்த ஆரிய சமாஜ் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. அப்போதான் அவர் வந்து நாமஹட்டாக்களை வந்து ஆரம்பிச்சார். நாமஹட்டாக்களை ஆரம்பிச்சு நாம சந்தை, நாமஹட்டா அப்படின்னா நாம சந்தை, இந்த நாமஹட்டா அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சு அது மூலமா மக்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்படி ஜபம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வினோத் தாக்கூராருடைய கீர்த்தனங்களை வந்து நமக்கு டெய்லி நம்ம பாடுற மாதிரி நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. முக்கியமா சாயந்தரம் சந்தியார்த்தி பாடுறோம் இல்லையா, சந்தியார்த்தி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. கிவ ஜெயோ ஜெயோ கௌரா சந்தே ஆரதி கஷோபா அப்படி பாடுறோம். எல்லாம் கடைசி லைன் பாத்தீங்கன்னா வினோதா தேகே கௌராரா சம்பாதா அப்படி முடியும். பக்தி வினோத் தாக்கூரார் வந்து அதை கண்ணால பாக்குறாரு, பிரம்ம ஆரத்தி பண்றத எல்லாத்தையும் பாக்குறாரு. சோ அப்போ அவருடைய கீர்த்தனங்களை நம்ம பாடி பண்ணும்போது அவருடைய கருணை நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டெய்லி ஜெயராத மாதவா பாடுவாங்க. பாகவதம் கிளாஸ் தொடங்கறதுக்கு முன்னாடி ஜெயராத மாதவா பாடணும். சோ ஜெயராத மாதவா பாடுற அந்த கீர்த்தனமும் அவர் தான் கொடுத்திருக்காரு. நிறைய கீர்த்தனங்களை கொடுத்திருக்கார். பக்தி வினோத் தாக்கூரார் முக்கியமா வந்து மனசுக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார். ஹே மனமே, என்ன மாதிரி வைஷ்ணவன் நீ வேஷம் போடுறியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மைண்டுக்கு வந்து அவர் கொடுத்திருக்கார். ரொம்ப அற்புதமான ஆச்சாரியார். அவருடைய கருணையை நம்ம இன்னைக்கு வந்து வேண்டுவோம், பிரார்த்திப்போம். ஆக்சுவலா 12 மணிக்கு எல்லா கோவில்லையும் ஆரத்தி நடக்கும். ஆரத்தி, புஷ்பாஞ்சலி, அதுக்கப்புறம் பிரசாதம். இன்னைக்கு ஃபாஸ்டிங் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 12 மணி 11:30 மணி போல ஆரத்தி பண்ணுவாங்க. ஆரத்தி பண்ணிட்டு புஷ்பாஞ்சலி வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுக்கு அன்னைக்கு எந்த ஆச்சாரியருடைய திரோபாவ் ஆவிர்பாவ் திதியோ அவங்களுக்கு வந்து புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்வது வழக்கம். ஆனா நமக்கு 12 மணிக்கு ஜாயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து ஈவினிங் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அந்த ஜூம் லிங்க் வந்து நான் ஜெகசாட்சி பிரபுவோட ஜூம் லிங்க் பார்க்காம நானும் அதுலதான் ஜாயின் பண்ணேன். பார்த்தா அதுல ஒரு 10 பேர் இருந்தாங்க. சரி என்னடா இது, நம்ம இன்னைக்கு இவ்வளவுலாம் சொல்லியிருக்கோம், ஏன் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சரி பாகவதம் படிக்க ஆரம்பிப்போம், எல்லாரும் வருவாங்களா என்னமோன்னு படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்து கால் பண்ணீங்க. நல்லதா போச்சு. இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இன்னொரு அரை மணி நேரம் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா மாதாஜி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் டைம். எங்களுக்கு ஓகே மாதாஜி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகே மாதாஜி. உங்களுக்கு ஓகே, மத்தவங்களுக்கு எல்லாம் பாக்கணும்ல, எல்லாருக்கும் யாருக்கு என்ன என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது.
நிச்சய மாதாஜி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் மாதாஜி. எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், முடிவில் வந்து அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு அருமையான நாள். யார் யார் ஃபாஸ்டிங் இருந்தீங்களோ, யார் ஃபாஸ்டிங் இல்லையோ, எல்லாருமே இன்னைக்கு ப்ரே பண்ணிக்கலாம். ஆச்சாரியர்களுடைய அவதார தினம், அவர்களுடைய திரோபாவ திதி, அவர்களுடைய மறைவு தினம் ரெண்டுமே கொண்டாடப்பட வேண்டியது. அவருடைய மறைவு தினத்தை எதுக்காக கொண்டாடணும்? ஆவிர்பாவம் கொண்டாடலாம், திரோபாவம் எதுக்காக கொண்டாடணும்? எதுக்காக கொண்டாடுறோம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அவர் கண்டிப்பா பகவான் கிட்டதான் போயிருப்பார். வெரி குட். அவங்க நித்திய லீலையில போயிட்டாங்க. இவங்க எல்லாம் மஞ்சரிகள், நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் மஞ்சரிகள். சோ மஞ்சரிகள்னா யாரு அப்படின்னாக்க கோபியர்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. ஆக்சுவலா கோலோக விருந்தாவனத்துல கோபியர்கள்லாம் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவங்க கோபியர்கள் இல்லையா? நிறைய குழுக்கள் இருக்காங்க. கோபியர்கள்லயே ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்காங்க. அந்த கோபியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க மஞ்சரிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள் மஞ்சரிகள் அப்படின்னா 5 வயசுக்குள்ள இருப்பாங்க. சோ அவங்க கோபியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. அந்த மஞ்சரிகள் தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே. சோ நயன மஞ்சரி, கமல மஞ்சரி, ரூப மஞ்சரி, இந்த மாதிரி மஞ்சரிகள் தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். 6 கோஸ்வாமிகள் ஆச்சாரியர்கள்லாம் மஞ்சரிகள் தான். அதனால அவங்க திரும்ப அவங்களுடைய நித்திய நிலையில போய் அவங்க பகவானுக்கு சேவை செய்யறாங்க அப்படிங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டிய நாள். அதே சமயம் அவங்களுடைய ஆவிர்பாவத்தை அவங்க அவதரிச்சனால எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னாக்க, அவங்க இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு இந்த போதனைகளை கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா நம்மளால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண முடியுமா? நினைச்சு பாருங்க இல்லையா? சோ அதனால அவங்களுடைய ஆவிர்பாவம் திரோபாவம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுகிறோம். இப்ப நம்ம பாகவதத்துக்குள்ள போகலாம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம். மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையே உரையாடல். பதம் 5. தயோஹு சம்பததோ சூத பிரவருத்தா ஹ்யமலா கதாக ஆபோ கங்கா இவாக குணீர் ஹரே பதாம்புஜாஸ்ரயாக. மொழிபெயர்ப்பு. விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி சௌனகர் விசாரித்தார். பகவானின் கரையில்லாத லீலைகளை பற்றி பல வர்ணனைகள் இருக்க வேண்டும். இத்தகைய வர்ணனைகளை கேட்பது கங்கை நீரில் குளிப்பது போன்றதாகும். ஏனென்றால் இதனால் ஒருவரை பாவச் செயலின் விளைவுகளிலிருந்து விடுவிக்க இயலும். பகவானுடைய லீலைகளை கேட்பதனாலேயே ஒருத்தர் என்ன பண்ணலாம்? எல்லா விதமான பாவச் செயல்களிலிருந்தும் விடுபடலாம். சோ இதை நம்ம ஏற்கனவே வந்து கீதா மகாத்மியத்துல பார்த்திருக்கோம். அதாவது ஜலஸ்நானம் தினே தினே, டெய்லி நம்ம வந்து கங்கையில குளிக்கலாம், எல்லாம் பண்ணி நம்ம உடலை சுத்தப்படுத்திக்கலாம். ஆனா கீதா அந்த பகவானுடைய உபதேசங்களை கேட்கறதுனாலயே ஒருத்தர்கிட்ட என்ன ஆகலாம்? தூய்மை அடையலாம். அவருடைய பாவ விளைவுகளிலிருந்து ஒருவர் வந்து தூய்மை அடையலாம். விமலா தேவி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கங்கையின் தண்ணீர் தூய்மைப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அது பகவானின் தாமரை திருவடிகளில் இருந்து பொழிகிறது. அதுபோல பகவத்கீதையும் கங்கையின் நீரை போன்ற நன்மை தருவதாகும். ஏனென்றால் இது பகவான் தாமே கூறிய அருளுரையாகும். அதனால் பகவானின் லீலைகளில் எந்த தலைப்பானாலும் அல்லது அவரின் உன்னதமான செயல்களின் பண்புகள் ஆனாலும் அவை நன்மை தருபவை. பகவான் பரிபூர்ணமானவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வியர்வை, அவரின் லீலைகள் இவற்றுக்கிடையே வேறுபாடு கிடையாது. கங்கையின் நீர், அவருடைய லீலைகள் பற்றிய வர்ணனைகள், அவரால் பேசப்பட்ட சொற்கள் ஆகிய அனைத்தும் ஒரே தன்மையும் முழுமையும் ஆனவை. இவற்றில் ஏதாவது ஒன்றின் பாதுகாப்பை நாடினாலும் அது நன்மை தரும். கிருஷ்ணருடன் உறவு கொண்ட எதுவும் உன்னதமான படித்தரத்தில் இருக்கும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி விளக்கி இருக்கிறார். நாம் நம்முடைய எல்லா செயல்களையும் கிருஷ்ணருடைய உறவில் சரியாக பொருத்தும்படி செய்தால் நாம் ஜட உலகத்தில் நிற்க மாட்டோம், எப்போதும் ஆன்மீக படித்தரத்தின் மேல் நிற்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கங்கை நீர் பகவானுடைய பாதங்கள்ல இருந்து வரக்கூடியது. அதே மாதிரி பகவானை பற்றிய கதா, அதுவும் நம்மை புனிதப்படுத்தக்கூடியது. பகவானுடைய தொடர்புடைய எதுவுமே வந்து என்ன கிடையாது, பௌதிகமான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே ஆன்மீகமானது. அதனால ரூப கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ணனுடன் உறவு கொண்ட எதுவும் உன்னதமான படித்தளத்தில் இருக்கும். சோ பிரபுபாவுடைய யுனிக்கான ஒரு இது பாருங்க,
இது அவரா சொன்ன மாதிரி கூட சொல்லலாம். யாரும் போய் ரூப கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காரு நம்ம போய் செக் பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த ஜென்யூனா அந்த புகழ் யாருக்கு கொடுக்குறார்? ரூப கோஸ்வாமிக்கு கொடுக்குறார். இது வந்து ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்கார், இந்த ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருக்கார், இந்த ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருக்கார். இதுதான் வந்து ஒரு ஆச்சாரியர், குருசீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய அவங்களுடைய வியாக்கியானம்னா இப்படிதான் இருக்கும், இப்படித்தான் சொல்லணும். அப்ப நம்ம பேசும்போது என்ன சொல்லணும்? பிரபுபாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்கார். நம்ம இப்ப ஏதாவது எடுத்து சொல்ல போனோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். நாமளே சொன்ன மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க ஏதோ நமக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்சிட்ட மாதிரி முட்டாள்தனம் இல்லையா? சோ நமக்கு என்ன தெரியும்? பிரபுபா சொல்லி கொடுக்கிறார், நம்ம அதை திருப்பி சொல்றோம். அதனால இந்த பிரபுபாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். தானக கீர்த்தய பத்ரம் தே கீர்த்தன்யோதார கர்மனக ரசஜ்ஞ கோனு திருப்தியேத ஹரிலீலாமிருதம் பிபன். ஓ சூத கோஸ்வாமி, உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாதாக. தயவு செய்து பகவானின் பெருங்குணமுள்ள வானலாவ புகழத்தகுந்த செயல்களை வர்ணிக்கவும். பகவானின் அமிர்தம் போன்ற லீலைகளை கேட்பதினால் எந்த மாதிரியான பக்தன் மனநிறைவை அடைய முடியும்? சோ இங்க ஒரு வார்த்தை இருக்கு, ஹரி லீலாமிருதம் பிபன் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருதா? எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த டெய்லி நம்ம சொல்றோம். என்ன ஸ்லோகம் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா? நிகமகல்பதரோ கலிதம் கலம் சுகமோகமருதத்ரவ சம்யுதம் சிவன பாகவதரசமாலயம் முகரகோ ரசிகா புவி பாபுபாஹா. ஜெய் 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 சோபனா மாதாஜிக்கு ஜெய். சோ டெய்லி சொல்றோம் பிபத பாகவதம். பிபத குடிக்க வாங்க. பாகவதத்தை என்ன பண்ணக்கூடாது? படிக்கலாம் கூடாதான். என்ன பண்ணணுமா? குடிக்கணுமா? ரசமாலயம், இது ரசம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். என்ன ரசம் இது? கலிதம் பலம், கனிந்த பழரசம். எந்த பழரசம்? எந்த மாம்பழமா, பலாப்பழமா, எந்த பழத்தினுடைய கனிந்த ரசம் இது அப்படின்னா நிகம கல்பத்தரோ. நிகமன வேதங்கள், வேதங்கள் அப்படிங்கிற கல்பத்தரு கற்பக விருட்சனுடைய கனிந்த பழரசம். ரசிகா, பாகவதனுடைய ரசிகர்களே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். புவி பாவுக்காக. மிகச்சிறந்த அறிவாளிகளாம் பாகவதம் படிக்கிறவங்க. நாம என்ன அறிவு இருக்கு நமக்கு தான் தெரியும். சோ ரசிகா புவி பாவுக்காக வாங்க, வந்து இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த ரசத்தை குடியுங்கள் அப்படின்னு சொல்றார். சோ இங்க வந்து சௌனகாதி ரிஷிகள் சொல்றாங்க, சூத கோஸ்வாமியே உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும். ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம் இல்லையா? தனா கீர்த்தய பத்ரம் தே. முன்னாடியே ஃபர்ஸ்ட் கேண்டோலயே அவருக்கு தான் வாழ்த்துறாங்க, பத்ரம் தே, உங்களுக்கு நிறைய ஆயுள் இருக்கட்டும், நீங்க நல்லா இருக்கட்டும். ஏன்னா நீங்க வந்து பாகவதம் சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. வாங்க வாங்க வந்து எங்களுக்கு பாகவதம் சொல்லுங்க. கிருஷ்ணனுடைய கதாமிரதத்தை குடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சத்யமாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி. உன்னதமான நிலையில் நடத்தப்படும் பகவானின் லீலைகளின் வர்ணனை எல்லா பக்தர்களாலும் மரியாதையுடன் பெறப்பட வேண்டும். உன்னத நிலையில் உண்மையில் இருப்பவர்களால் பகவானின் லீலைகள் பற்றிய தொடர்ச்சியான வர்ணனையை கேட்பதால் மனநிறைவு எப்போதும் அடையாது. சான்றாக தன்னை அறிய ஆத்மா பகவத்கீதையிலிருந்து படிப்பதால் மனநிறைவை எப்போதும் உணராது. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகள் ஆயிரம் முறைகள் படிக்கப்படலாம். இருப்பினும் படிக்கும் பொருளின் புதிய பார்வைகளை பக்தர்களால் தான் சுவைக்க இயலும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பாகவத ஸ்லோகத்தையும் பல பல விதங்கள்ல வந்து விளக்கலாம். பல பல கோணங்கள்ல இருந்து நம்ம வந்து விளக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போதும் பல பல விதமான ரசம், அவங்களுடைய அந்த அனுபவத்துல இருந்து நம்ம வந்து பாகவதத்தை கேட்கலாம். அந்த மாதிரி பல ரசங்கள் வந்து பாகவதத்துல இருக்கு. இந்த 3வது ஸ்கந்தமானது கடைசி அத்தியாயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம், டஃப்பா இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். சாங்கிய யோகத்தை பத்தின அத்தியாயம். இந்த சாங்கிய யோகத்தையே ஒவ்வொரு பக்தர்கள் வந்து எவ்வளவு சுவையா விளக்குறாங்க அப்படின்னு டெய்லி நாங்க வந்து மாயப்பூர் பாகவதம் கிளாஸ் அதை வந்து அனுபவிக்கிறோம். ஏதோ ஒரு பிரம்மச்சாரிகள், ஒரு சீரியஸா ஒரு பிரம்மச்சாரிகள் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல அந்த பொருளுரை 2 லைன் தான், நெருப்பு பத்தி 2 லைன் தான். ஆனா அந்த பிரம்மச்சாரி வந்து அந்த நெருப்புங்கிற ஸ்லோகத்தை வச்சு 1 மணி நேரம் அந்த வகுப்பு எடுத்தார். ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு ஞானம் இருந்தா, ஒரு பக்தி இருந்தா இந்த மாதிரி வந்து விளக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஒரு நெருப்பு அப்படிங்கறத வச்சு ரொம்ப அழகான ஒரு பாகவத வகுப்பு. அது எனக்கு மறக்கவே மறக்காது அந்த பாகவத வகுப்பு. அந்த மாதிரி ஒரு பாகவத வகுப்பு வந்து அவர் கொடுத்தார். அதனால இது வந்து ரசம் நிறைந்தது. ஒவ்வொரு தடவையும் நமக்கு படிக்கும் போது ஒரு புதிய கருத்து நமக்கு வந்து புலப்படும். முதல்ல படிக்கும்போது எதுவுமே புரியாத மாதிரி இப்படியே என்னமோ படிக்கிறோம் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போது, இன்னைக்கும் பகவத்கீதை கேட்கும் போது, இன்னைக்கும் பகவத்கீதை படிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், புது புது கருத்துக்கள் புலப்படும். முதல் தடவை படிக்கும் போது கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். ஆனா போக போக நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஏவமுக்ரஸ்ரவா பிருஷ்ட ருஷிபீர்ணை மிஷாயனைஹி பகவத்யர்பிதாத்யாத்மஸ்தானாக் ஷூயதாமிதி. நைமிஷாரண்யத்தில் உள்ள சிறந்த முனிவர்களால் பேசும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட ரோமஹர்ஷனின் மகன் சூத கோஸ்வாமியின் மனம் பகவானின் உன்னதமான லீலைகளில் வைத்திருந்தது. அவர் கூறினார், நான் இப்பொழுது பேசப்போவதை தயவு செய்து கேளுங்கள். சோ பகவானை பத்தி பேசும்போது பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஆழ்ந்த அந்த பக்தியினுடைய பரவச நிலைக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி உத்தவர் பரவச நிலையில போய் ஒரு முகூர்த்தம் பேசவே முடியாம இருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப இந்த உலக சுபாவத்துக்கு வந்து அவர் வந்து விதுரர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். சூத உவாச்ச ஹரே திருத क्रोडतनो स्वमायया निशम्य गोरुत्तरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञाहतं सज्ञात हर्षो मुनिमात् भारतः. சூத கோஸ்வாமி தொடர்ந்தார், பரதனின் சந்ததியாகிய விதுரர் பகவான் தன்னுடைய தெய்வ ஆற்றலால் காட்டுப்பன்றியின் வடிவம் எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் இருந்த பூமியை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு வந்து வித்தியாசமான முறையில் ஹிரண்யாட்சனை கொன்ற கதையை பெருமகிழ்வுடன் கேட்டார். பின் விதுரர் முனிவரிடம் கீழ்வருமாறு பேசினார். சோ இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து விதுரர் பல விசாரணைகளை செய்ய போறார் அப்படிங்கறத சொல்றார். அகிலா மாதாஜி பொன்னுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் பன்றியின் வடிவத்தை தன் சொந்த ஆற்றலால் எடுத்துக்கொண்டார் என்று இங்கு குறிக்கப்படுகிறது. அவருடைய வடிவம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஆத்மாவின் வடிவம் அல்ல. ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஆத்மா ஜட உலக விதிகளின் மேலான அதிகாரத்தின்படி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் பகவான் எந்த வெளிச்சக்தியினாலும் பன்றியின் வடிவை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையில் இதே உண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவான் பூமிக்கு இறங்கி வரும்பொழுது அவர் தன்னுடைய அந்தரங்க ஆற்றலினால் ஒரு வடிவை எடுத்துக்கொள்கிறார். அதனால் பகவானின் வடிவம் ஜட உலக சக்தியை எப்போதும் அடக்கி கொண்டிராது. மாயாவாதிகளின் பாடம் என்னவென்றால், பிரம்மன் ஒரு வடிவத்தை கொள்ளும் பொழுது மாயையிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட வடிவம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அது கரெக்டா இருக்கா மாதாஜி? அப்படிதான் இருக்கு, பார்க்கலாம். மாயைந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட வடிவம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் மாயை கட்டுப்பட்ட ஆத்மாவை விட உயர்ந்ததாக இருந்தாலும் அவள் பரமபுருஷ பகவானை விட உயர்ந்தவள் அல்லல். அவள் பரமபுருஷ பகவானின் ஆணையின் கீழ் இருப்பவள். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாயை பகவானின் மேற்பார்வையின் கீழ் இருப்பவள். மாயையால் பகவானை மிஞ்ச இயலாது. மாயாவாத எண்ணம் என்னவென்றால், வாழும் உயிர்களே உயர்ந்த பரம உண்மை ஆகும், ஆனால் அது மாயையால் மூடப்பட்டுள்ளது என்பது பொருத்தமற்றது. ஏனென்றால் பரமனை மூடும் அளவிற்கு மாயை மிகச்சிறந்ததாக ஆகிவிட இயலாது. பிரம்மனை வேண்டுமாயின் அப்படி செய்யலாமே தவிர பரமனை அப்படி செய்துவிட இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் அழகா கொடுத்திருக்கார். The Mayavada version that when Brahman assumes a form from is accepted from Maya is not acceptable. சோ அவங்க சொல்றதை நம்ம ஒத்துக்க முடியாது. அதாவது மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பகவானுடைய வடிவம் அப்படிங்கிறது பகவான் மாயையுடைய அந்த தொடர்புனால அந்த வடிவத்தை ஏற்கிறார் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்க முடியாது. உங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன? பகவானுடைய வடிவம் அப்படிங்கிறது மாயையால அளிக்கப்பட்டது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க, மாயாவாதிகளுடைய விளக்கம். அதை நாம ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. சோ அதுதான் இங்க வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் அப்படி பண்ணிருப்பாங்க. மாயையிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட வடிவத்தை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏதாவது வந்திருந்ததுன்னா நம்மளால வந்து அதை ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மாயை அப்படிங்கிறது பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு.
மாயையுடைய கட்டுப்பாட்டுல பகவான் கிடையாது. சோ தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த தெய்வீக மாயையானது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்றார். யார் என்ன சரணடைகிறாங்களோ அவங்க மாயையினுடைய அந்த சக்தியில இருந்து, அந்த கட்டுப்பாட்டில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றார். சோ ஏற்கனவே நம்ம வந்து வராக தேவருடைய அவதாரத்தை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து முன்னாடியே படிச்சுட்டோம் இல்லையா? வராக தேவருடைய ரூபம் அப்படிங்கிறது யாகங்களுடைய வடிவம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். நாம ஒரு உருவம் எடுக்கிறோம், பன்றியா பிறக்கணுமோ, இல்லைன்னா மரமா பிறக்கணுமா, இல்ல ஒரு புழுவா பிறக்கணுமோ, நாம எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினை. நாம அந்த கர்ம வினையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த மாதிரி பகவானுக்கு கர்ம வினை எதுவும் கிடையாது. அவர் ஏதோ பண்ணிட்டாரு அதனால அவர் பண்டிகை பிறக்கணும் அப்படிலாம் வந்து அவருக்கு கர்ம வினை எல்லாம் எதுவும் கிடையாது. அவர் தன்னுடைய சொந்த ஆத்ம மாயையா அந்த சக்தினால பகவான் வந்து அவதரிக்கிறார். நம்ம பிறக்கிறதும் பகவான் அவதரிக்கிறதும் ஒன்று கிடையாது. விதுர உவாச்ச பிரஜாபதி பதிஹி சுஷ்வா பிரஜா சர்க்கே பிரஜாபதி கிமாரபதமே பிரம்மன் விதுரர் கூறினார், ஓ புனித முனிவரே, எங்களால் நினைத்து பார்க்க முடியாதவற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாழும் உயிரினங்களின் மூதாதையர்களாகிய பிரஜாபதிகளை தோற்றுவித்த பிறகு உயிரினங்களை படைக்க பிரம்மா என்ன செய்தார் என்று எனக்கு கூறுங்கள். இனிமே வந்து பிரம்மாவுடைய படைப்பு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. திரும்ப பிரஜாபதிகளை படைச்சிட்டார் இல்லையா? நிறைய பிரஜாபதிகளை படைச்சிட்டார், சப்த ரிஷிகளை படைச்சிட்டார், மனுவை படைச்சிட்டார் பிரம்மா. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? உயிரினங்களை பெருக்கணுமே. அதுக்கான முயற்சியை பிரம்மா வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓ ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. நமது புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவற்றை தெரிந்திருப்பவர் எனும் பொருள் தரும் அவ்யக்த மார்கவித் எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒருவருடைய புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒருவர் மேலதிகாரியிடமிருந்து சீட வழிமுறையை கற்க வேண்டும். நம்முடைய தந்தை யார் என்று தெரிந்து கொள்வது நம் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டது. அதற்கு தாயாரே அதிகாரி. அதுபோல நம் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் எல்லா உண்மையும் தெரிந்த அதிகாரியிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அவ்யக்த மார்கவித் அல்லது அதிகாரி பிரம்மா ஆவார். சீட வழிமுறையில் அடுத்த அதிகாரி நாரதர் ஆவார். மைத்ரேய ரிஷி சீட வழிமுறையை சேர்ந்தவர் ஆவார். அதனால் அவரும் அவ்யக்த மார்கவித் ஆவார். யார் சீட வழிமுறையின் உண்மையான வரிசையில் உள்ளாரோ அவர் அவ்யக்த மார்கவித், அதாவது சாதாரண புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டதை தெரிந்திருப்பவர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவ்யக்தம் அப்படின்னா வியக்தி அப்படின்னா உருவம், நம்ம கண்களால பார்க்கப்பட கூடியது அப்படின்னு அர்த்தம். அவ்யக்தம் அப்படின்னாக்க பார்க்கப்பட முடியாதது. பகவானுடைய லீலைகள் கூட ரெண்டு விதமா இருக்கு. அவ்யக்த லீலைகளும் இருக்கு, நம்ம பார்க்கக்கூடிய லீலைகளும் இருக்கு. அவ்யக்த லீலைகள் அப்படின்னாக்க பகவான் ஆன்மீக உலகத்துல செய்யக்கூடிய லீலைகள். அது நம்மளால என்ன பண்ண முடியாது, இங்க இருந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா பகவான் இந்த உலகத்துக்கு வந்து லீலைகள் செய்யும் போது அதை நாம கேட்கிறோம், பக்தர்கள்ட்ட இருந்து நாம அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்மளுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மேல் அதிகாரிகள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதான் வந்து சீட பரம்பரை வழிமுறை. அதனால பிரம்மா தான் முதல் அதிகாரி. இப்ப வந்து விதுரர் கேட்கிறார் மைத்ரேயர் கிட்ட, அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணார், எப்படி வந்து பிரஜைகளை அவர் வந்து உற்பத்தி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏ மரிச்சாதயோ விப்ரா எஸ்து சுயாம்புவோ மனுகு தேவை பிரம்மன ஆதே ஆதே சாத்தமே ததத் பாவயன். மொழிபெயர்ப்பு எங்க போனாங்க? கார்த்திகா மாதாஜி அவங்களை படிக்க சொல்ல நினைச்சேன். ஓகே மாதாஜி படிங்க. இவ்வளவு நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, இப்ப திடீர்னு ஹேண்ட் டவுன் பண்ணி வந்துட்டீங்க. படிங்க, மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். விதுரர் விசாரித்தார். பிரம்மாவின் அறிவுரையின்படி பிரஜாபதிகள் வாழும் பொருள்களான மரீச்சியும் ஸ்வயம்புவ மனு ஆகியோரை தோற்றுவித்த. எவ்வாறு படைத்தார்கள், எவ்வாறு அவர்கள் இந்த தெளிவான அண்டத்தை தோற்றுவித்தார்கள்?
தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. சத்விதீயாக கிமஸ்ருஜன் ஸ்வதந்திரா உத கர்மஷு ஆஹோஸ்வித்சம் வித்சம்ஹதா சர்வ இதம் ஸ்ம சமகல்பயன். சுபமலர் மாதாஜி மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர்கள் படைப்பை தங்கள் உரிமைக்குரிய மனைவிகளுடன் இணைந்து உருவாக்கினார்களா? அவர்கள் தங்கள் செயலில் சுதந்திரமாக இருந்தார்களா? அல்லது அவர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கினார்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படைப்பு எப்படி விரிந்துபட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மைத்ரேய உவாச்ச தைவேன துர்விதர்க்கேன பிரேனானி மிஷேன ச ஜாதசோபாத் பகவதோ மகான் ஆசீத் குணத்ரயாத். மைத்ரேயர் கூறினார், வாழும் உயிர் பொருட்களின் பார்க்க இயலாத செயல்களால் இயற்கையின் 3 வித குணங்களின் நடுநிலை அமைதி கலங்கும் பொழுது மகாவிஷ்ணுவால் நேரத்தின் வலிமையால் மொத்த ஜட உலக பொருட்களும் உருவாக்கப்பட்டன. சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே செகண்ட் கேண்டோல எல்லாம் படிச்சுட்டோம். ஜட இயற்கையினுடைய 3 குணங்கள், அதுக்கப்புறம் காலம், இதனுடைய கலவை, பகவானுடைய அந்த பார்வை, இது 3னாலையும் தான் எப்படி ஒண்ணுவா உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜட உலக படைப்பின் மூல காரணம் இங்கு மிகவும் தெளிவாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் காரணம் தெய்வ அல்லது கட்டுப்பட்ட ஆத்மாவின் விதி. புலன் இன்பத்திற்காக பொய்யான தலைவராக விரும்பும் கட்டுப்பட்ட ஆத்மாவிற்காக ஜட உலக படைப்பு உள்ளது. ஜட உலக இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்த கட்டுப்பட்ட ஆத்மா முதலில் எப்போது விரும்பியது என்ற வரலாற்றை யாராலும் கூற இயலாது. ஆனால் வேத இலக்கியத்தில் ஜட உலக படைப்பு என்பது கட்டுப்பட்ட ஆத்மாவின் புலன் நுகர்ச்சிக்காகவே உள்ளது என்று நாம் அறிகிறோம். ஒரு நல்ல பதம் உள்ளது. அது கூறுகிற கட்டுப்பட்ட ஆத்மாவினது புலன் இன்பத்தின் சாரம் என்னவென்றால், தன் முதன்மையான கடமையை மறந்தவுடன், பகவானுக்கு தொண்டு செய்தலை மறந்தவுடன் அவன் புலன் உணர்வின் சூழ்நிலையை படைக்கிறான். அது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட உலக படைப்பிற்கு காரணமாகும். துர்வித ஸ்கர்சியேன என்று இன்னொரு சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்பட்ட ஆத்மா எப்போதும் எப்படி புலநுகர்ச்சிக்கு ஆசைப்பட்டது என்று யாரும் வாதிட இயலாது. ஆனால் அதற்கு காரணம் உள்ளது. ஜட உலக இயற்கை என்பது கட்டுப்பட்ட ஆத்மாவின் புலநுகர்ச்சிக்காக சூழ்நிலை குறிக்கும். இது பரமபுருஷ பகவானால் படைக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஜட உலக இயற்கை அல்லது பிரகிருதியின் படைப்பு பரமபுருஷ பகவான் விஷ்ணுவால் கலக்கப்பட்டது. 3 விஷ்ணுக்கள் குறிக்கப்படுகிறார்கள். ஒருவன் மகாவிஷ்ணு, மற்றொரு கற்போத கசாய் விஷ்ணு மற்றும் 3ஆமானவர் ஸ்ரோத கசாய் விஷ்ணு. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் இந்த 3 விஷ்ணுக்களையும் விவாதிக்கிறது. இங்கும் விஷ்ணுவே படைப்புக்கு காரணம் என்று உறுதி செய்யப்படுகிறது. பகவத்கீதையிலிருந்து கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் கண்காணிப்பின் கீழ் பிரகிருதி வேலை செய்ய தொடங்குகிறது. இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பரமபுருஷ பகவான் மாற்ற முடியாதவர். படைப்பு பரமபுருஷ பகவானிடமிருந்து வெளிப்படுவதால் அவர் இந்த ஜட உலக இயலுலக அண்டம் சார்ந்த பண்புக்கு மாற்றப்பட்டார் என்று யாரும் தவறாக நினைக்க கூடாது. அவர் எப்போதும் தன் தனிப்பட்ட வடிவத்தில் தான் இருக்கிறார். ஆனாலும் இயல் உலகம் சார்ந்த பண்பு அவரின் இணைத்து பார்க்க இயலாத ஆற்றல் நிகழ்கிறது. அந்த சக்தியின் வேலைகளை புரிந்து கொள்வது கடினமானது. ஆனால் கட்டுப்பட்ட ஆத்மாவானது தன் விதியை தானே படைக்கிறது. பரமாத்மாவான எப்போதும் ஆத்மாவின் உடன் இருக்கும் பரமபுருஷ பகவானின் கண்காணிக்கும் கீழ் இயற்கையின் விதிகளால் ஒரு குறிப்பிட்ட உடல் ஆத்மாவிற்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வேத இலக்கியத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமக்காகத்தான் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். வேற காரணம் எதுவும் கிடையாது. அவர் படைக்கிறதுக்கு வேற காரணம் எதுவும் கிடையாது. தான் சுதந்திரமா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆத்மாக்களுக்காக பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்படி படைக்கும் போது இங்க இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நாம எப்போ நம்மளுடைய புலன் இன்பத்தை நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வைகுண்டத்துலதான் இருந்தோம், பகவானை பார்த்து பொறாமப்பட்டோம், அதனால நம்மள பகவான் அங்க இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணதுனால நமக்காக ஒரு உலகத்தை படைச்சு பகவான் இங்க அனுப்பிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நாம படைக்கப்படும் பொழுதே பந்தப்பட்ட ஆத்மாக்களால பகவானால படைக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சோ இஸ்கான்ல இது ரொம்ப பெரிய ஒரு டிபேட். மிகப்பெரிய பக்தர்கள் கூட இருவிதமான, சன்னியாசி நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட இருவிதமான ஒரு கருத்துக்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை விளக்குறாங்க. ஆனா பிரபுபாதர் முடிவா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடை பத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அணைக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் தீ பிடிச்சதுன்னு ஆராயக்கூடாது. வெளியில வந்துடணும் இல்லையா?
வெளியில வரணும், வெளில ஓடி வரணும். வரணும். வெளியில வந்து நம்ம வந்து அந்த வீடு தீப்பத்தி எரியுது அப்படின்னா முதல்ல வந்து அதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்க பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இது எப்படி இந்த தீ வந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம். அந்த மாதிரி நீ இப்ப பௌதிக உலகத்துல சம்சாரதாவா நலலிட்ட லோக மாட்டிக்கிட்டேன். இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த பௌதிக காட்டுல, தீ பிடிச்ச காட்டுல மாட்டிக்கிட்டேன். இப்ப நீ என்ன ஆராய்ச்சி பண்ணணும், இங்க இருந்து எப்படி கிளம்பி போறது அப்படிங்கறத எப்படி நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா போறதுக்கான வழிமுறையை உன்னால என்ன பண்ண முடியாது, பயிற்சி பண்ண முடியாது. இதே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து பகவான் வந்து என்ன இப்படி படைச்சாரா, எதுக்காக படைச்சார், நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு பதிலா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய தாமத்துக்கு திரும்பி போறதுக்கான முயற்சியில தான் நாம வந்து இறங்கணும். சோ அதான் பிரபுபாதைய முடிவான கருத்து. சோ இதனால பகவான் வந்து 3 விதமான விஷ்ணுக்களா தன்னை விரிச்சுக்கிறார். காரணதோகசாய் விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு, கர்ப்பதோகசாய் விஷ்ணு, ஹீரதோகசாய் விஷ்ணு, இவங்களை பத்தி எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் கேண்டோல எல்லாம் விரிவா வந்து படிச்சிருக்கோம். ஆனா பகவான் தான் முதல் நிலை படைப்பாளர், சர்க்க அதை பகவான் தான் படைக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா வந்து விசர்க்க 2ஆம் நிலை படைப்பை பிரம்மா செய்யறார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ மணி 5 ஆயிடுச்சு. உங்களுடைய நேரம், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, என் போன் வந்து ஹேங் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் போட்டு ஹேங் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், கிளியர் சாட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால லிங்க் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ நான் இதுல ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், ஒரு லிங்க் ஜூம் லிங்க் இருந்ததா, நான் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தா அதுல ஒரு 10 பேர் இருந்தாங்க. சரி, ஏன் பக்தர்களை காணோம், நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம், எல்லாரும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்களே, என்ன ஆனாங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். இது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னாக்க, இந்த மாதிரி யாத்ரா போகும்போது ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க ஒரு டீம்ல, போயிட்டே இருப்பாங்க. நான் பின்னாடி போய் தனியாயிடுவேன். நான் நினைச்சிருப்பேன் எல்லாரும் காணா போயிட்டாங்கன்னு. நான் காணா போயிட்டது நான் எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், சரி எல்லாரும் எங்கேயோ காணா போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. நான் தான் காணா போய் என்ன பண்ணுவேன், அவங்கள போய் ரீச் பண்ணுவேன். எனக்கு இன்னைக்கு அதான் ஞாபகம் வந்தது. திரும்ப விருந்தாவனத்து ஞாபகத்தை நமக்கு வந்துருச்சு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் யாரும் ஜாயின் பண்ணல, யாரும் ஏன் 10 பேர் தான் இருக்காங்க, என்ன ஆச்சு இன்னைக்கு, எல்லாரும் ஓகே போட்டிருந்தாங்களே, பூ தானே கொண்டு வர சொன்னோம், வேற ஒண்ணும் கஷ்டமானதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு நினைச்சு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பூ தானே கொண்டு வர சொன்னோம், ரொம்ப கஷ்டமானது சொல்லியிருந்தா கூட என்ன இதெல்லாம் கொண்டு வர சொல்றாங்கன்ட்டு யாரும் ஜாயின் பண்ணாம இருக்கலாங்களோ அப்படிலாம் நான் என்னென்னவோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் பார்த்தா கால் வந்தது கூட, அவங்க கூட என்கிட்ட பேசவே இல்லை, ஒரு ரிங்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. சோ இவ்வளவுலாம் நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா, சாரி மாதாஜி, நான் தான் கால் பண்ணேன். எனக்கு நீங்க இங்க வரலன்னா நீங்க ஏதோ இம்பார்ட்டன்டான இதுலதான் இருப்பீங்க அப்படிங்கறதுனால நான் அப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மெசேஜ் போட்டு நான் ட்ரை பண்றேன் இல்லையா, ஏதோ என் பொண்ணை விட்டோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிடுறேன் இல்லையா. சோ அதனால எனக்கு உங்க நம்பர் தான் வந்தது, யாருன்னு எனக்கு யார் பேசுறா கால் பண்ணேன் மாதாஜி. ஓகே, நல்ல வேளை கால் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்க அங்க காத்திருக்கணும், நாங்க இங்க பாகவதம் படிச்சுட்டு பேசாம போயிருப்போம். சோ பக்தி வினோத் தாக்கூரோடைய கருணையினால நாம இன்னைக்கு அவருக்கு புஷ்பாஞ்சலி பண்ண முடிஞ்சது. சோ ஒவ்வொரு ஆச்சாரியருடைய திரோபாவ ஆவிர்பாவ திதியில இதை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். சரியா, பூக்களை எடுத்து வச்சுக்குவோம், அந்த அவங்களுடைய பிரணாமந்திரம் சொல்லுவோம், பிரணாமந்திரம் சொல்லி அவங்களுக்கு நாம அதை அர்ப்பணம் பண்ணுவோம். சரியா, எல்லாரும் இந்த ஞாபகம். எனக்கு வந்து ஆக்சுவலா எது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தது அப்படின்னாக்க, நீங்க போட்ட போஸ்ட் எல்லாம் தான். நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பக்தி வினோத் தாக்கூரை பத்தி அவரோட டைம் ஷெட்யூல் போட்டிருந்தீங்க, அவரு பிறந்ததுல இருந்து கேதார்நாத் தத்தா அவருடைய பேர் எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப அழகா போட்டிருந்தீங்க. சரி, பக்தர்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கும்போது புஷ்பாஞ்சலி பண்றதுதான் முறை. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கம்யூனிகேஷன். இதுதான் நம்ம எதையாவது ஒண்ணு பண்றது, நாம சொல்றது ஒண்ணு நம்ம செய்யறது ஒண்ணு அப்படின்னா நமக்கு என்ன வராது, இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வராது. சோ பக்தர்களுக்கும் அந்த நம்ம இந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கு, அவங்களும் இதே லைன்ல சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும், ஆர்வம் வந்து அதிகரிக்கும். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து வரும். சோ ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு உங்களுடைய எல்லா போஸ்டுமே, ரொம்ப அருமையா இருந்தது. பக்தி வினோத் தாக்கூரோடைய ஆவிர்பாவ திதி வரும்போது உங்களால முடிஞ்சது அப்படின்னா சப்பாத்தி பண்ணி அவருக்கு ஆஃபர் பண்ணணும். நம்ம அவருடைய டயட் ஷெட்யூல்ல பாக்குறோம் இல்லையா, பால் சப்பாத்தி அது அவருக்கு ரொம்ப பிரியமானதுன்னு பாக்குறோம். அதனால ஏதோ ஒரு நேரத்துல பாலும் சப்பாத்தியும் வச்சு அவருக்கு ஆஃபர் பண்ணணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள். நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம் அப்படின்னாக்க அந்த நுணுக்கங்கள் தான் ரொம்ப முக்கியம், இந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம்.
யார் மேல நம்ம அன்பு செலுத்துறோமோ அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நாம இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பக்திவினோத் தாக்கூரோட அப்பியரன்ஸ் டே டிஸ்அப்பியரன்ஸ் டேனா பால் சப்பாத்தி, அவருக்கு வந்து நம்ம வந்து சில பழங்கள் வச்சு நம்ம ஆஃபர் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ ஆல். இன்னைக்கு பலபத்ரா இந்த கிளாஸ் தான் எடுத்தாரு மாதாஜி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். காலையில 6:15 அவரு இந்த கிளாஸ் எல்லாமே சொன்னார் மாதாஜி. ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே அவரு போஸ்ட் பண்ணிருந்தாரு மாதாஜி. ஆமா. சத்யா மாதாஜிக்கு தேங்க்யூ. அவங்க அதுல அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே எடுத்து வச்சுதான் சத்யா மாதாஜி. அதனாலதான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி புஷ்பாஞ்சலி பண்ணலாம். காலம்பர புஷ்பாஞ்சலி பண்ணிட்டீங்களா? புஷ்பாஞ்சலி சொல்லலாம் மாதாஜி. அவரு சொல்லல. புஷ்பாஞ்சலி சொல்லலாம். அவங்க அந்த இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? கம்ப்ளீட் புஷ்பாஞ்சலி பண்ணியாச்சு இன்னைக்கு. சப்பாத்தி நைட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்டரி சொன்னாரு. டின்னர் சப்பாத்தி. சோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து அது எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, சாரி நான் வந்து வேற லிங்க்ல போனதுனால உங்களை காக்க வச்சுட்டேன், மன்னிக்கணும். பரவாயில்ல சாரி. நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து லிங்க் இல்ல. சோ நான் இருந்த லிங்க்ல நான் பாட்டுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனிவே எல்லாமே வந்து மாதாஜி என்னுடைய லிங்க் கட் ஆயிடுச்சு மாதாஜி. எனக்கு இந்த நம்பருக்கு எனக்கு உங்க லிங்க் போடுங்க. இதுல ஜாயின் பண்ணி விடுங்க மாதாஜி. குரூப்ல நீங்க இல்லையா? இருக்க மாதாஜி. அது என்னன்னு தெரியல, அதுல கட் ஆயிருச்சு. அதனால இப்ப கல்யாணி மாதாஜி அவங்க கிட்ட வாங்கினேன். என்ன மாதாஜி இது வரைக்கும் காணாமே, கிளாஸ் என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப நேரம். ஆனா இதுலதான் வெயிட் பண்ணியிருந்தோம் மாதாஜி. அதுக்கப்புறம் தான் நீங்க லிங்க்ல வந்தீங்க மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, thank you all. वंचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय, श्री कृष्ण की जय. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. எந்த கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.